ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது. சரிங்களா, இது வந்து ஜென்யூனான வெப்சைட் தான். எல்லாமே இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறையா பார்த்துட்டேன், நானும் வீடியோ பார்த்துட்டேன், ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஜென்யூனாக தான் இருக்குது இதில். சரிங்களா, இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோவை நம்மளோட சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆன்லைன் ஜாபு நம்ம எப்படி இப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். சரிங்களா, அதை ஃபுல்லாக எல்லா வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து கூகுள் க்ரோம்குள்ளே போயிருங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு ஃபைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப்பில் வந்து உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உள்ளே போயிடும். இந்த வெப்சைட் வந்து என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஒர்க்கு தெரியும், இந்த ஒர்க்கை நான் வந்து இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், யாராவது எனக்கு ஒர்க்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற வெப்சைட் தான் அது. நிறைய பேர் ஒர்க் தந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன ஒரே ஒரு இது வேணும்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஜென்யூனாக அழகாக காட்டுற மாதிரி இருக்கணும், அட்ராக்டிவாக காட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸல் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி ஒருத்தர் தந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரை பார்த்துக்கோங்க. கிரீன் கலர் அவரோட டெம்ப்ளேட் ரெடி பண்ணி அதில் வந்து எவ்வளோ போட்டிருக்காரு, இவ்வளோ நான் பண்ணித்தரேன், இத்தனை நேரக்குள்ளே பண்ணித்தரேன்ற பண்ணி போட்டிருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக வந்துருக்கணும். இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி நான் வரேன், டேட்டா என்ட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து 393 ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது 2 நாளில் டெலிவரி பண்ணிடுவேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படிலாம் நான் பண்ணி தருவேன்ற மாதிரி கொடுக்கணும். அதில் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ வச்சு கொடுங்க. இப்போ இந்த வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து 100% குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் 24 மணி நேரம் பண்ணித்தரேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து முன்னாடி அவர் வச்சாருன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு பரவாயில்ல, நைட்டு 1 மணிக்கு போகிறவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா 24 ஹவர்ஸ் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஸோ அதனால் வந்து அவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுலேயும் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் டெம்ப்ளேட் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு. இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்துக்கோங்க. எக்ஸல் டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன் பண்ணி தராங்க, டேட்டா என்ட்ரி, இன்டர்நெட் ரிசர்ச், இது ஃபுல்லாக அவங்க பண்ணி தருவாங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் வந்து கீழே இருக்கும் பாருங்க, அபவுட் திஸ் கிங் விஜ். இது அப்படின்னா என்னன்னா, உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடணும். அதில் வந்து மை ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, மை ஸ்கில் வந்து முக்கியமாக உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி போகிறீங்கன்னா டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், வேர்டு தெரியும், எக்ஸல் தெரியும், இந்த மாதிரி சம்திங் எதுனாலுமே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கணும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பரவாயில்ல, இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, இவருக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரணும் உங்களுக்கு. இதுபோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் கண்டிப்பாக பண்ணி தருவீங்க, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அவங்க யோசிப்பாங்க. அதை பார்த்து தான் உங்களுக்கு இருக்கும். உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்து எல்லாத்தையும் டோட்டலாக செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிட்டு தான் அந்த கண்டினியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூன்றதை ஓகே கொடுத்துருவாங்க. இது மாதிரி எத்தனை குவான்டிட்டி, எத்தனை பேஜ் உங்களுக்கு டைப் பண்ண போகிறீங்க, எத்தனை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எத்தனை ஜாப் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இவர் வந்து நிறைய ஜாப் பண்ணியிருக்காரு. அந்த ஜாப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வீஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிலாம் பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 இது வச்சிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இவரை பற்றின ரிவ்யூ வேறு போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூ பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக அந்த சர்வீஸ் ரிவ்யூ. இந்த மாதிரி நமக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஓகே கொடுக்கணும். அதை நீ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயிலாம் உள்ள வந்து என்டர் பண்ண சொல்லும். எனக்கு வந்து இப்போ டேட்டா என்ட்ரி மட்டும் தான் தெரியும், அந்த டேட்டா என்ட்ரி இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. நீங்கள் எப்போ டேட்டா என்ட்ரி கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு டேட்டா என்ட்ரிக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையே கிடையாது. இதில் அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட இதில் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் அமௌண்ட்டு டீட்டெயில் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னா, படித்தவங்க படிக்காதவங்க எல்லா பேர் பார்க்குற ஈஸியான வேலை, எல்லா பேருமே சூஸ் பண்ணுற வேலை என்னென்னா, ஆக்சுவலி எப்படின்னா நிறைய பேர் நல்லா கொஞ்சம் படித்தவங்க வந்து ஓரளவுக்கு நார்மலாக சூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக எனக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு வந்து அவ்வளோவா நாலேஜ் கிடையாது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இமெயில் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சர்ச்சில் போயிட்டு இமெயில் கலெக்ஷன் சொல்லி ஓகே கொடுங்க. இமெயில் கலெக்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு வரும். அதில் அவங்க எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒருத்தர் இமெயில் கலெக்ட் பண்ணுறாரு, நான் வந்து இமெயில் கலெக்ட் பண்ணி தரேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ லிஸ்ட்டு தரேன் அப்படின்னு மாதிரி கொடுக்குறாரு. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஜிம்மு நான் வைக்க போகிறேன், ஸோ எனக்கு இந்த சரௌண்டிங்கில் இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் வந்து எல்லா ஜிம்மோட இமெயில் ஐடியும் எனக்கு கலெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதை வந்து கலெக்ட் பண்ணி தரது ஈஸி தான். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா, எனக்கு இந்த மாதிரி வந்து இமெயில் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எனக்கு போடு அப்படின்னா, நான் வந்து இப்போ மதுரையில் இருக்கேன்னா மதுரையில் இருக்க சுற்றி உள்ள எல்லாத்தோட ஜிம்மோட மெயில் ஐடியும் ஈஸியாக கலெக்ட் பண்ணி தரலாம். சரிங்களா, இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு இமெயில் ஐடி தான் நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறேன்னா
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமெயில் ஐடி பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறதுன்றது எப்படின்றத உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து இவர் வந்து மெயில் ஐடி கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மெயில் ஐடி ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து இவ்வளோதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு பாருங்க ஒவ்வொரு டீட்டெயிலாக. இப்போ வந்து பேசிக் பேக்கேஜில் வந்து 393 ரூபா 1000 மெயில் ஐடி நான் கலெக்ட் பண்ணி தரேன். சரிங்களா, எனக்கு வந்து 393 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி தந்துடணும். அதுக்கப்புறம் வந்து அதை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் எத்தனை நாளில் உங்களுக்கு நான் தருவேன், 2 நாளில் தருவேன், 3 நாளில் தருவேன்ற மாதிரி அவர் முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் 1 டேலேயே டெலிவரி பண்ணுவேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் அது வந்து எப்படின்னா 1500. சரிங்களா, 1500லேருந்து 1000 கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். எனக்கு வந்து 1177 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு வந்து 2 நாள் டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி ப்ரீமியம் 2354, 2000லேருந்து 1500. சரிங்களா, அதான் கொடுத்துருக்காரு. திரும்பி அதே கொடுத்துருக்காரு ப்ரீமியமில். இதே மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருக்காரு. அவர் இதை பற்றின டீட்டெயிலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாரு. நான் எப்படி கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் பண்ணனாலும் ஓகே தான், நான் இப்படி கலெக்ட் பண்ணி தரனாலும் ஓகே தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இவருக்கு வந்து ஒரு 30 பேர்கிட்ட வந்து இவர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்து 30 பேர்கிட்ட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவருக்கு பாருங்க, அவரோட ரிவ்யூ எடுத்து பார்த்தனால உங்களுக்கே தெரிஞ்சிடும். 30 பேர்கிட்ட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது 4.7 கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் அவங்க போட்டு வச்சுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஐடியா போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம எப்படினாலும் சென்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, இப்போ இவரும் இப்போ வந்து இவரை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இவரும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. இவர் வந்து 1000 பண்ணி கொடுத்துப்பேன், நான் ஸ்கிராப் பண்ணி கொடுக்குறேன், மெயில் ஐடி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு வந்து 393 ரூபா தாங்க, 1170 ரூபா. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் 3000 கொடுத்துருக்க பார்த்தீங்களா, 3000 ஸ்கிராப் ஆக்டிவிட்டி நான் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு மெயில் ஐடி. அதில் வந்து 1961 ரூபா. ஆனால் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்டிவ் டார்கெட்டட் இமெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் முக்கியம். நார்மலாக நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்டிவ்லன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஈஸி தான். மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குறதுலாம் ஈஸி தான். நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்லித்தரேன். நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஈஸியாக அப்படி தான் சொன்னால் புரியாது உங்களுக்கு. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ என்ன தெரியும், கிராஃபிக்ஸ் டிசைன் தெரியுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுமா, ரைட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் தெரியுமா, வீடியோ அனிமேஷன் தெரியுமா, அதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க மேலே. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரியுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், சரிங்களா, அதை ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் கொடுங்க. அந்த வீடியோக்கு வந்து நான் வந்து சப்டைட்டில் நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே நான் சப்டைட்டில் கொடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வீடியோ நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எல்லா பேரும் வந்து எப்படி எப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இவர் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஜாப் தருவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கு நான் ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். canva.com, சரிங்களா, உங்களோட கூகுளில் போயிட்டு canva.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். canva.com சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜில் போங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட போகிறீங்களா, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்களா, எல்லாத்துக்குமே இது canva.comன்றது வந்து A to Z எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு பண்ண போகிறீங்க, சரிங்களா, ஃபேவருக்கு வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் கார்டு ஏதாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிஸ்னஸ் கார்டை ஓகே கொடுக்குறேன். பிஸ்னஸ் கார்டை ஓகே கொடுத்தா நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த பட்டன் அமுக்குறேன், அதை கிளிக் பண்ணுறேன் நான். உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண வரும். இதை வந்து எப்படின்னா டெஸ்க்டாப் மோடில் நீங்கள் வச்சு போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக வருது. இப்போ வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, டேட்டா என்ட்ரி, சரிங்களா, நான் வந்து டேட்டா என்ட்ரி வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இதை நீங்கள் கலர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், என்ன கலர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து உங்களோட டேட்டா என்ட்ரி வந்து அனிமேஷனில் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அனிமேஷன் வச்சுக்கலாம். இதில் வந்து சும்மா சாம்பிள் தான் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் நிறைய என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் வந்து 24 ஹவர்ஸில் பண்ணி தருவேன், எனக்கு என்னென்னலாம் ஒர்க்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சேவ் ஆயிரும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த fiverr.comல போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. ஃபைவரில் வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அதை வந்து நிறைய பேர் வியூ பண்ணி பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து ஜாப் தருவாங்க. இதில் வந்து எல்லா பற்றியுமே ஜாப் கிடச்சிட்ருக்கு. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்கள் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் எதனால வச்சா மட்டும் தான். இப்போ வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியுதுன்னா அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ டேட்டா என்ட்ரி ஜாப் ஆன்லைன் ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து தனியாக தெரியணும். இந்த மாதிரி தனியாக தெரிஞ்சு இது ஓகே கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாம் பார்ப்பாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டாண்டர்டுக்கே எவ்வளோ தந்திருக்காங்க பாருங்கள், 1177 ரூபா. இதில் வந்து நான் வந்து 3 நாளில் வந்து டெலிவரி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு, சரிங்களா, ஸ்டாண்டர்டு வந்து 1961. அதே மாதிரி ப்ரீமியம் இது எல்லாமே 4 நாளில் டெலிவரி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் ஒர்க்கை வந்து 10 மணி நேரம் கிட்டே பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயே நிறைய டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும். 10 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம். அது போக வந்து அவங்கள பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து என்னென்னலாம் பண்ணுவேன், இதில் எனக்கு என்னென்னலாம் பண்ண தெரியும், இதெல்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கம்பேர் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி மற்றவங்க எப்படி தர்றாங்க நான் எப்படி தரேன், சரிங்களா, அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. இந்த இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 177 ரூபா பேசிக் பேக்கேஜ். அந்த பேசிக் பேக்கேஜில் வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 1785 ரூபா, சரிங்களா. இதை வந்து 3 நாள் நான் ரெடி பண்ணி தருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து 1 டேல நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். 1777 ரூபா நீங்கள் தந்தால் மட்டும் போதும். இது வந்து ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு நிறையா வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்படி ஒர்க்கை வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு போக போக வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட் வந்து ஈஸியாக அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கேன்வா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேர்த்த ரீட் பண்ணுங்கள், எல்லா பேரும் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்றதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு என்ன வேணும்னா, ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி, இல்லை ஒர்க் பண்ணுறது எப்படி, எல்லா டீட்டெயிலுமே வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.